வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டோர். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாமக்கல் மாவட்டம் நரசிம்மர் கோவிலுக்கு வந்திருக்குங்க. இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் மிகவும் பழமையானது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் பழமையான கோவில். இது ஒரு குடவரை கோவில். கோவிலினுள் இருபுறமும் அந்த வாயிற்படியினுடைய இருபுறமும் இங்கே சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. 1500 ஆண்டுகள் பழமையான கோவில் இன்னும் கம்பீர தோற்றத்துடன் இன்றளவும் நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த கோவிலினுடைய அந்த சிற்பங்கள் பார்க்குறதுக்கே மிகவும் அழகாக இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இதனுடைய வாயிற்படியில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய உருவங்கள் இங்கே பொதிக்கப்பட்டிருக்கு. அந்த வாயிற்படியினுடைய கீழ்ப்பகுதியில் யாழியின் மேல் ஒரு பெண் சிற்பம் நிற்பது போல் இங்கே சிற்ப வேலைப்பாடுகள் அழகாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கப்பட்டிருக்கு. வாயிற்படியினுடைய அந்த நிலவுகாலினுடைய இரு புறத்திலுமே இது போன்ற சிற்பங்கள் இங்கே இருக்கின்றது. பார்க்கலாம். மிகவும் பிரம்மாண்டமாக கம்பீர தோற்றத்துடன் இங்கே காட்சி அளிக்கின்றது இன்றளவும். வாங்க நாம் கோவிலுக்குள்ளே போகலாம். கோவிலுக்குள்ளே நுழையும் போது முன்பக்கம் தீபஸ்தம்பம் ஒன்று இருக்குது. அதாவது பெருமாள் கோவில்களுக்கு உண்டான தீபஸ்தம்பம் இங்கே இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். அதற்கடுத்து கொடிமரம் ஒன்று இங்கே காணப்படுது. இந்த கொடிமரத்தினுடைய அருகினிலேயே ஒரு பீடம் ஒன்று இருக்குது. எல்லா கோவில்கள்லேயும் இந்த பீடம் ஒன்று இருக்கும். அதை நாம் பார்க்கலாம். இப்போ கோயிலில் நம்ம எப்படி இந்த நாமகிரி தாயார் இந்த கோவிலுக்கு அருள்மிகு நரசிம்மசுவாமியினுடைய இந்த கோவிலுக்கு எப்படி நாம் உள்ளுக்குள்ளே நுழையிறது, பிரகாரத்தை எப்படி நம்ம சுற்றி வர்றது அப்படிங்கிறது இங்கே ஒரு வரைபடம் ஒன்று வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அப்படியே அந்த பக்கத்தில் ஒரு மண்டபம் போல் ஒன்று இருக்குது. அந்த மண்டபத்தினுடைய தூண்களில் ஒரு பெண் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதையும் பார்க்கலாம். மிகவும் பழங்கால கோயில் ஆகையால் இதனுடைய சிற்பங்கள் ஆங்காங்கே கொஞ்சம் சிதிலமடைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் செதுக்கப்பட்டிருக்கு. பார்த்தோம்னா இந்த இடத்துல சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டு அந்த கற்களில் அதனுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த பழங்கால கோவிலில் இது போன்ற சிற்பங்கள், அழகிய சிற்பங்கள் காணப்படுவது மிகச்சிறப்பு. அதை நம்ம பார்க்கலாம். வாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இங்கே பார்க்கலாம். இங்கே ஒரு தூண் ஒன்று இருக்குது. அந்த தூணில் ஒரு அழகிய வேலைப்பாடுடன் கூடிய சிற்பங்கள் இங்கே இருக்குது. இது நாமகிரி தாயாரினுடைய ஒரு சன்னதி. இந்த சன்னதியினுடைய பின்புறம் பார்த்தோம்னா ஒரு நாகர் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலினுடைய பின்புறத்தில் அழகிய வேலைப்பாடுடன் கூடிய அருமையான இங்கே கற்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ சாமியினுடைய அபிஷேகம் செய்து வரக்கூடிய அந்த நீரானது, அந்த தீர்த்தமானது இங்கே விழுகின்றது. அதை நாம் பார்க்கலாம். ஒரு யாழையினுடைய வாய்ப்பகுதியிலிருந்து அந்த தீர்த்தமானது, சாமியினுடைய அபிஷேக தீர்த்தமானது வருவது போன்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். கணித மேதை ராமானுஜர் அவருடைய கனவுல நாமகிரி தாயார் அவர் போடக்கூடிய ஒவ்வொரு சம்மும் கணிதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் நாமகிரி தாயார் தான் தீர்த்து வைப்பாங்களாம். இன்று நாம் அனைவரும் ஏடிஎம் பயன்படுத்துகிறோம். இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த பாஸ்வேர்டு அதெல்லாம் சிக்கல் எண்கள் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கணித மேதை ராமானுஜர் தான் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அந்த சிக்கல் எண்களை பயன்படுத்தி தான் இப்பொழுது இந்த ஏடிஎம் மிஷின் இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. நமக்கு எல்லோருக்கும் ஐன்ஸ்டீன் தெரியும். யார் இந்த ஐன்ஸ்டீன்? இயற்பியலில் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர் தான் ஐன்ஸ்டீன். அவருடைய ஐக்யூ லெவல் 160. அதே மாதிரி டெஸ்லா ஏசி கரண்டை கண்டுபிடிச்சவர். அவருடைய ஐக்யூ லெவல் 165. ராமானுஜருடைய ஐக்யூ லெவல் 185லிருந்து 200 வரைக்கும் இருந்துச்சாமா. கணித மேதை ராமானுஜர் எழுதி வைத்துவிட்டு சென்ற அந்த கணிதத்தினுடைய தீர்வு விடை எப்படி வந்தது அப்படிங்கிறத இன்றளவும் கிட்டத்தட்ட 25% மட்டுமே கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் இன்னும் 75% எப்படி விடை வந்தது அப்படிங்கிறத இன்றளவும் கூட கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு திணறிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ராமானுஜர் கணிதத்தில் மிகவும் புலமை பெற்றவராக இருந்தார். அதற்கு மிக மிக முக்கிய காரணம் நாமகிரி தாயார் அவருடைய கனவில் சொல்கிறதா அவரே சொல்லியிருக்கார். இப்போது இன்று படிக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் நாமகிரி தாயாரை வழிபட்டோம்னா அவர்களுக்கு சிறந்த புத்தி கூர்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த கோவிலுக்கு
குழந்தைகளை நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். நிறைய குழந்தைகள் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. நாமகிரி தாயாரை வழிபட்டுட்டு இங்கே போகிறத நம்ம பார்த்துருக்கலாம். அருள்மிகு நாமக்கல் நரசிம்மர் கோவிலினுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, இரணியனை வதம் செய்த பின்பு அவரது உக்கிரத்தை தணிக்க பிரம்மாவும் சிவபெருமானும் முயற்சி செய்தனர். ஆனால் பிரகலாதனால் மட்டுமே தணிக்க முடிந்தது என்பது வரலாறு. இந்த சம்பவத்தை உணர்த்தும் பொருட்டு பிரம்மா மற்றும் சிவபெருமான் ஆகியோருடன் இரத்தம் வடிந்த கரங்களுடன் அருள்மிகு நரசிம்ம சுவாமி இன்றளவும் காட்சி தருகின்றார். அருள்மிகு நரசிம்மர் கோவில் ஒரு குடவரை கோவிலாகும். மூலவர் நரசிம்மருக்கு கோபுரம் கிடையாது, தாயார் சன்னதிக்கு மட்டுமே உண்டு. நரசிம்மருக்கு நேர் எதிரே உள்ள ஒரு சுவரில் ஒரு சாளரம் உள்ளது. அந்த சாளரம் வழியே ஆஞ்சநேயரை நாம் காணலாம். ஆனால் அனுமன் கண்கள் நரசிம்மரை பார்க்காமல் அவரது பாதங்களை பார்ப்பது போல் அமைந்துள்ளது. இது இந்த கோவிலினுடைய சிறப்பு. நாமக்கல் மலையும் அதன் மீது உள்ள கோட்டையும் திருமாலின் கோட்டையாக உள்ளது. மலையின் கிழக்கு திசையில் அரங்கநாதராகவும் மேற்கு திசையில் நரசிம்மராகவும் எழுந்தருளியுள்ளார். வராக வாமனர், அனந்த நாராயணர் ஆகியோர் நரசிம்மரின் இரு பக்கங்களிலும் இடம்பெற்றுள்ளனர். இவ்வாறு பல வடிவில் இடம்பெற்றிருப்பினும் நரசிம்மரே இங்கு பிரதானம். நாமகிரி என்பதற்கு மலை என்பது பொருள். மலை வடிவில் அருளும் நாராயணனை நோக்கி தவம் செய்து அருள் பெற்றதால் இத்தல இறைவிக்கு நாமகிரி தாயார் என்பது திருநாமம். நாமகிரி தாயார் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். அருள்மிகு நாமகிரி தாயார் பட்டாடை உடுத்தி நிறைய அணிகலன்கள் தரித்து நெற்றியில் நாமம் கொண்டு அற்புதமாக காட்சி தருகின்றார். இத்தலத்தில் நரசிம்மர் இரணியன் உடலை கிழிக்கும் வடிவில் அமைந்துள்ள குடவரை கோயில் பார்ப்பவர்களை வியர்க்க வைக்கிறது. தற்பொழுது நாம் இங்கே பார்த்து கொண்டிருப்பது சேனை முதல்வர் சன்னதி. இது நரசிம்மர் கோயிலினுடைய வடபுறத்தில் இந்த சேனை முதல்வர் சன்னதி இங்கே இருக்கிறது. சேனை முதல்வர் சன்னதிக்கு அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஒரு பலாமரம் இருக்குது. இந்த பலாமரம் ஏற்கனவே இருந்த பலாமரம். இந்த பலாமரம் பட்டு போனதுனால மறுபடியும் புதுசாக இங்கே ஒரு பலாமரம் வச்சுருக்காங்க. அதே இடத்துலையே அதனுடைய ஞாபகமாக இது வச்சுருக்காங்க. இங்கே சாமிக்கு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய அந்த நீரானது இங்கே கீழே வந்து விழுகின்றது. அதை நாம் பார்க்கலாம். நாம் சேனை முதல்வர் சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தோம் இல்லையா பலாமரம், அந்த பலாமரம் தான் இது. பழைய பலாமரம், சுமார் 800 வருடங்கள் பழமையான இந்த பலாமரம். அதனுடைய நினைவாக இங்கே வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக அந்த இடத்துல ஒரு பலாமரம் வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம். அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதிக்கு நுழைவாயில் பக்கத்திலே இந்த சுவாமி சிலைகள் இங்கே இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரூபத்தில் தான் லக்ஷ்மி நரசிம்மர் நமக்கு காட்சி கொடுக்குறார். லக்ஷ்மி நரசிம்மருடைய இரண்டு புறத்துலேயும் பிரம்மா, சிவபெருமான் ஆகியோர் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. பிரம்மா, லக்ஷ்மி நரசிம்மர், சிவபெருமான் ஆகிய 3 பேரும் ஒரே கருவறையில் நம்ம தரிசனம் பண்ணலாம். இது இந்த கோவிலினுடைய மற்றொரு சிறப்பு. நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மருடைய சிறப்பு, மற்ற கோவில்களில் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி தேவியை மடியில் வைத்திருக்கிற மாதிரியும் அல்லது லக்ஷ்மி தேவியை அருகில் வச்சுருக்கக்கூடிய மாதிரியும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நாமக்கல் நரசிம்மர் லக்ஷ்மி தேவியை தன்னுடைய மார்பில் ஏந்திக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த கோவிலினுடைய சிறப்பு. நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டோம். வாங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இந்த கோவிலினுடைய கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால இது பாண்டியர் காலத்து கோவில், குடவரை கோவில் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கலாம், மேலே ஒரு மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது. அந்த மீன் உருவம் இருக்கிறதுனால இது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கலாம். பார்த்தோம்னா இங்கே ஒரு நரசிம்மர் இருக்கார், இங்கே ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். இங்கே சக்கரம், சங்கு சக்கரம் இங்கே காணப்படுது. நடுவில் நரசிம்மர் இருக்கார், லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். வாங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இங்கே பார்க்கலாம் துளசி நாச்சியார் சன்னதி, துளசி அம்மன். ஆமாம்,
இங்கே ஒரு தேசிகர் சன்னதி இருக்குது, பார்க்கலாம். இது ஸ்ரீ தேசிகர் சன்னதி. இங்கே கிருஷ்ணர் சன்னதி இருக்குது பக்கத்துலேயே. வாங்க நம்ம கிருஷ்ணர் சன்னதியை சுற்றி நம்ம கும்பிட்டுட்டு வந்துடலாம். இங்கே நம்மாழ்வார் சன்னதி இருக்கு. வெண்ணெய் தாளி கிருஷ்ணன் சன்னதி பாருங்க, வெண்ணெய் தாளி கிருஷ்ணன் சன்னதி இருக்கு, போட்டிருக்கு. வாங்க போலாம். ராமர் சன்னதி இருக்கு. ராமர் சன்னதி இங்கே இருக்கு, பார்க்கலாம். பார்த்தோன்னா சிற்பங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஆஞ்சநேயர். இந்த ராமர் சன்னதிற்கு ராமர் சன்னதியினுடைய அந்த இரு புறங்களிலுமே சிற்பங்கள் செதுக்கப்பட்டு இங்கே காணப்படுகிறது. மேலே நாம் பார்க்கலாம். அடுத்து ராமானுஜர் ஸ்ரீ உடையவர் சன்னதி. நாம் இப்போ லக்ஷ்மி நாராயணரை தரிசிக்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே மடப்பள்ளியில் பார்த்தோம்னா இங்கே ஒரு நரசிம்மர் ஒருத்தர் இருக்கார், பார்க்கலாம். பக்கம் வாங்க. நரசிம்மர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க. இங்கே ஒரு அருகிலே ஒரு வன்னி மரம் ஒன்று காணப்படுகின்றது. இங்கே வன்னி மரம் இருக்கு, ஸ்தல விருட்சமாக வன்னி மரம் இங்கே இருக்கு. அருகிலே இங்கே ஒரு பக்கத்தில் இங்கே ஒரு நாகர் சிலை ஒன்று இருக்கு.
ஒரு வழியாக அந்த கோவிலை நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இந்த கோவிலினுடைய சிறப்புகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அனைத்தையும் நம்ம சுற்றி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வில்லேஜ் டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை அப்படியே தட்டி விட்டுருங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.